ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் டாபிக் பார்க்கலாம். இந்த டாப்பிக்கை பொறுத்தளவில் ஒரே ஒரு கான்செப்ட் தான் இருக்குது. அந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டாப்பிக்லேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் உங்களால் ஃபார்முலா இல்லாமல் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண முடியும். நம்ம சேனலில் இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி 100+ கொஷின் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். இந்த ஒரு கான்செப்டில் தெளிவாக இருந்தால் போதும், இந்த டாப்பிக்லேருந்து கேட்கக்கூடிய எல்லா கொஷினுமே ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் உங்களால் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண முடியும். சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா எப்படி டெரைவ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் சம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே, when distance is constant, ஓகேவா? இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் வந்து 60 கிலோமீட்டர், ஓகேவா? டோட்டல் டிஸ்டன்ஸ் ஓகேவா? 2 பர்சன், ராஜா வினோத், 2 பர்சன் 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ண போறாங்க. ஓகேவா? ராஜாவோட ஸ்பீடு 20 km/h, ஓகேவா? வினோத்தோட ஸ்பீடு 15 km. டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான். இந்த 2 பேரும் இந்த டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ண போறாங்க. ஓகேவா? இப்போ ராஜா எவ்வளோ டைம் எடுத்துப்பாரு இந்த டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணுறது? 3 hours ஆகுமா? 60 / 20, ஓகேவா? ஸோ 3 hours கிடைச்சிடும். 3 மணி நேரத்தில் இந்த 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை ராஜா கிராஸ் பண்ணிடுவார். ஓகேவா? அதே மாதிரி வினோத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 60 / 15 போட்டோம் அப்படின்னா 4 hours ஆகும். ஓகே, 4 hours எடுத்துப்பாரு. ஓகே, இப்போ இந்த 2 பேரோட ஸ்பீட் ரேஷியோ பாருங்க. இது ஸ்பீடு, இது டைம். ஓகேவா? ஸ்பீட் ரேஷியோ என்ன இருக்குது? 20:15. ஓகேவா? 4:3. இப்போ டைம் ரேஷியோ எடுக்கலாம். டைம் ரேஷியோ என்ன? 3:4. ஓகேவா? இப்போ பாருங்க, டிஸ்டன்ஸ் வந்து சேம் டிஸ்டன்ஸ் 60 கிலோமீட்டர் தான். ஸ்பீட் ரேஷியோ என்ன கிடைச்சது? 3:4. ஓகேவா? இப்போ அப்படியே ரெண்டும் தலைகீழா இருக்குதா? இது எப்படி எழுதிக்கலாம்? 4/3 எழுதலாம். இது ஓகேவா? ரெண்டும் அப்படியே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கா? இதோட தலைகீழா அது இருக்குது, டைமோட தலைகீழா ஸ்பீட் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்டாக இருக்கும்போது ஸ்பீடும் டைமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? இன்னொரு கான்செப்ட் பார்க்கலாம். ஸ்பீடு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா? when time is constant. ஓகேவா? டைம் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஓகேவா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ராஜா வினோத் ராஜாவோட ஸ்பீடு 20 km, வினோத்தோட ஸ்பீடு 15 km/h. ஓகேவா? இப்போ நம்ம என்ன சொல்லிருக்கோம்? டைம் வந்து கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்கோம். ஸோ டைம் வந்து ஓகேவா 6 hours தான். டைம் வந்து கான்ஸ்டன்ட். 2 பேருமே 6 மணி நேரத்தில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ ராஜாவோட ஸ்பீடு என்ன? 20. 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் மொத்தம் எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 20 × 6 போடாதுமா? 120 km. 120 km போயிருப்பார். ஓகேவா? அதே மாதிரி வினோத் வந்து 6 மணி நேரத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பாரு? 90 km. ஓகேவா? இப்போ இவங்க 2 பேருக்குள்ள ஸ்பீட் ரேஷியோ எடுங்க. ஸ்பீட் ரேஷியோ 20 டிஸ்டன்ஸ் ரேஷியோ எடுங்க. d1 d2 120 km 90 km. இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 4:3 கிடைக்குமா? இது 30 days கேன்சல். ஓகே, இப்போ பாருங்க ரெண்டும் சேமா இருக்கும். ஸ்பீட் ரேஷியோவும் டிஸ்டன்ஸ் ரேஷியோவும் சேமா இருக்குது. ஓகேவா? அப்போ டைம் கான்ஸ்டன்டா இருந்துச்சு அப்படின்னா ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ல இருக்கும். ஓகேவா? இந்த 2 கான்செப்ட் மட்டும் தெளிவா இருந்தா போதும். ஓகேவா? இந்த 2 கான்செப்ட் இப்போ எழுதுறேன். ஸ்பீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்
A person crosses a 600-meter long street in 5 minutes. What is his speed in kilometer per hour? ஸ்பீடை 2 யூனிட்டால் மென்ஷன் பண்ணலாம். ஒன்று கிலோமீட்டர் பெர் ஹவர், இன்னொன்று மீட்டர் பெர் செகண்ட். ஓகேவா? கொஸ்டினில் இந்த ரெண்டில் எது வேணாலும் கொடுப்பாங்க. செகண்டாவோ இல்லை மீட்டர் பெர் செகண்ட்லேருந்து கிலோமீட்டர் பெர் ஹவரோ மாற்றிக்கணும். இப்போ கிலோமீட்டர் மீட்டர் பெர் செகண்டாக மாற்றணும். 1000 மீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். ஓகேவா? 1 hour ஈக்குவல் டு எவ்வளோ செகண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். 1 hour ஈக்குவல் டு 60 minutes. ஓகேவா? 60 minutes-ஐ நம்ம மறுபடி செகண்ட்ஸ்க்கு மாற்ற போகிறோம். ஸோ இன்ட்டு 60. ஓகேவா? ஸோ டோட்டலாக 1 hour 3600. இப்போ கிலோமீட்டர் பெர் ஹவர்னு இருக்கு. ஸோ அப்படியே கிலோமீட்டர் அப்படின்னா மீட்டரை மாற்றணும் அப்படின்னா 1000 போட்டுக்கலாமா? 1000 மீட்டர் ஹவர்ல இருந்து செகண்ட்ஸ் மாற்றணும் அப்படின்னா 3600 செகண்ட்ஸ். ஓகேவா? இப்போ மீட்டர் பெர் செகண்டாக மாறிடுச்சு. மீட்டர் பெர் செகண்டாக மாறிடுச்சு. கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 5/18 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 5/18 கிடைக்கும். இப்போ கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா 5/18 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ கொஸ்டினில் ஸ்பீடு கிலோமீட்டர் பெர் ஹவரில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை 5/18 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸ்பீடு வந்து மீட்டர் பெர் செகண்டுக்கு மாறிடும். ஓகேவா? மீட்டர் பெர் செகண்டில் கொடுத்து கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாற்ற சொன்னோம் அப்படின்னா அப்படியே அதை இன்வெர்ஸில் போட்டுக்க வேண்டியதான் 18/5. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். 600 மீட்டர் லாங் 5 minutes கிராஸ் பண்ணுது. ஓகேவா? ஸ்பீடோட ஃபார்முலா ஸ்பீட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே, டிஸ்டன்ஸ் என்ன? 600 மீட்டர், டைம் 5 minutes. ஓகேவா? இப்போ நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? மீட்டர் பெர் செகண்டில் இருக்கிறத மாற்றுறதுக்கு தான் 18/5 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? மீட்டர் பெர் செகண்ட்லேருந்து கிலோமீட்டர் பெர் ஹவராக மாற்றணும் அப்படின்னா 18/5 மல்டிப்ளை பண்ணணும். இங்கே வந்து மீட்டர் பெர் மினிட்ல இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மினிட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட்ஸ்க்கு மாற்றிக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம்? 600 டிவைட் பை இன்ட்டு 60 போட்டோம் அப்படின்னா செகண்ட்ஸ்க்கு மாறிடுமா? ஓகே, இப்போ இது வந்து மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்குது. மேலே இருக்கிறது மீட்டர், கீழே இருக்கிறது யூனிட் செகண்ட். ஓகே, ஸோ மீட்டர் பெருக்கு இப்போ இதை கிலோமீட்டர் பெர் ஹவராக மாற்றணும் அப்படின்னா 18/5 மல்டிப்ளை பண்ணணும். (36) 5 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7.2 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 7.2 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின், a jogger is running at a speed of 15 km per hour. In what time he will cross a track of length 400 meters? இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா டைம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா. இப்போ ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 15 கிலோமீட்டர் பெர் ஹவர் மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டையும் சேம் யூனிட்டுக்கு மாற்றிக்கணும். ஓகேவா? இங்கே மீட்டர் இருக்குது. ஸோ இப்போ இதையும் மீட்டர் பெர் செகண்டாக மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருந்து மீட்டர் பெர் செகண்டாக மாற்றுறதுக்கு 5/18 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ டைம் கண்டுபிடிச்சிடலாம். டிஸ்டன்ஸ் என்ன? 400 டிவைட் பை ஸ்பீட் என்ன? 15/18. ஓகேவா? அந்த 18 மேலே கொண்டு போயிடலாம். இதை கேன்சல் பண்ணி அப்படின்னா 6 5 25 வரும். 16 ஸோ 96 செகண்ட்ஸ். இதனால ஞாபகம் வச்சுக்கணும் செகண்ட்ஸ், ஏன்னா நம்ம மீட்டர் பெர் செகண்டாக மாற்றிட்டோம். ஸோ இப்போ வர ஆன்சர் வந்து செகண்ட்ஸ். ஓகேவா? தேர்ட் சம், a man walking at a speed of 8 km per hour covers a certain distance in 1 hour 45 minutes. If he runs at a speed of 10 km per hour, in what time he will cover the same distance? இந்த சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் டிஸ்டன்ஸ் இருக்குது, எவ்வளோ நமக்கு தெரியாது. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். அதை ஒரு பர்சன் 8 km per hour வாக் பண்ணுறான். அப்படி வாக் பண்ணும்போது இந்த டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆகுது. ஓகேவா? கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. சப்போஸ் 8 km per hour ஸ்பீடில் போகிறதுக்கு பதிலாக 10 km per hour ஸ்பீடில் போனோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ?
ஃபஸ்ட்டு இந்த சம் நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். டி ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமா, ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, டைம் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சம பொறுத்தவரை டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான், சேம் டிஸ்டன்ஸ். இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 8 இன்ட்டு டைம் என்ன 1 hour 45 minutes. இந்த 45 மினிட்ஸை 3/4 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? 1 + 3/4 டோட்டலாக 7/4. ஓகேவா? 7/4 எடுத்துக்கலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா 14. ஸோ 14 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ். நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சேம் டிஸ்டன்ஸ் தான். இப்போ 10 கிலோமீட்டரில் போகும்போது எவ்வளோ டைம் எடுத்துக்குது, இதை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் என்ன 14, ஸ்பீட் என்ன 10. ஸோ 1.4 hours. ஓகேவா? இப்போ இதை மினிட்ஸ்க்கு மாற்றணும் அப்படின்னா 60 மல்டிப்ளை பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ 84 மினிட்ஸ். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 84 மினிட்ஸ். ஓகேவா? இந்த கொஸ்டினில் சேம் டிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அதனால தான் டிஸ்டன்ஸ் சேமாக எடுத்து சால்வ் பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட்டு கான்செப்ட் வைஸ் பார்த்துருந்தோம். டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்பீடும் மோஸ்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குமா? ஓகேவா? அந்த கான்செப்டை இங்கே அப்ளை பண்ணலாம். இப்போ எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் ரேஷியோ எடுத்துக்கலாமா? ஃபஸ்ட்டு ஸ்பீடு S1 எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பீடு என்ன 8, செகண்ட் ஸ்பீடு 10. ஓகேவா? இதோட ரேஷியோ என்ன 4:5. இது ஸ்பீட் ரேஷியோ. ஓகேவா? இப்போ டைம் ரேஷியோ ப்ரொபோஷனலாக இருக்குமா? ஸோ 5:4 இருக்கும். இது டைம் ரேஷியோ. இப்போ ஃபஸ்ட்டு போகும்போது டைம் என்ன ஆச்சு 1 hour 45 minutes. ஓகே, ஸ்பீடு 1 இதுதான். இதோட டைம் என்ன 1 hour 45 minutes. 1 hour 45 minutesனா டோட்டலாக எவ்வளோ மினிட்ஸு 1 hour 5 minutes. ஓகேவா? ஸோ இது 5 பார்ட்டு, இது 4, 5 21. ஸோ 1 பார்ட் வந்து 21 தெரிஞ்சிருச்சு. ஸோ 4 பார்ட்னா இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதுமா 4 minutes. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 84 minutes. ஓகேவா? அகைன் சால்வ் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்பீட் ரேஷியோ, அதாவது டிஸ்டன்ஸ் வந்து சேமாக கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சேம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்பீடும் டைமும் ஸ்பீட் 1 ஸ்பீட் 2ஓட ரேஷியோ எடுத்துக்கோங்க. 8:10, 4:5. இது வந்து ஸ்பீட் ரேஷியோ. ஓகேவா? இதோட இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் 5:4, அதோட அப்படியே தலைகீழாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் போகிற ஸ்பீடோட டைம் என்ன கொடுத்துருவாங்க 1 hour 45 minutes. அப்போ இந்த 5 பார்ட்டு தான் அந்த 1 hour 45 minutes. 1 hour 45 minutes அப்படின்னா டோட்டலாக 105 minutes. ஓகேவா? ஒரு மணி நேரம் அப்படின்னா 60 minutes, ஒரு 45. ஸோ டோட்டலாக 105 minutes. இது 5 பார்ட். ஒரு பார்ட் என்ன 21. ஓகேவா? இப்போ நமக்கு தேவை 4 பார்ட்ஸ் தான் தேவை. ஸோ இன்ட்டு 4, 84. ஸோ ஆன்சர் இஸ் 84 minutes. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். ஃபோர்த் கொஸ்டின். A horse covers a certain distance in 40 minutes if it runs at a speed of 60 km/h. At what speed the horse can cover the same distance in 30 minutes? இந்த கொஸ்டின்லையும் பாருங்க சேம் டிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸ்பீட் ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க 60 km/h, 40 minutes ஆகுது ஒரு டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்பீட் இன்ட்டு டைமா. ஸ்பீட் என்ன 60. இங்கே பாருங்க இதில் km/hல இருக்குது, இங்கே மினிட்ஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஏதாவது சேம் யூனிட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம், இந்த மினிட்ஸில் இருக்கிறத ஹவருக்கு மாற்றிக்கணும் அப்படின்னா 40. ஓகேவா? இங்கே மினிட்ஸ் இருக்குது, 40 minutes இருக்குது. ஓகேவா? மினிட்ஸை ஹவராக மாற்றணும் அப்படின்னா டிவைட் பை 60. ஓகேவா? டிவைட் பை 60. இதுதான் டிஸ்டன்ஸ். இந்த 60 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 40 கிலோமீட்டர். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? 40 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் கேட்குறாங்க 30 minutesல இந்த 40 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணணும். அப்போ எவ்வளோ ஸ்பீடில் போடணும்? ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமா. டிஸ்டன்ஸ் 40 தெரியும், 40 டிவைட் பை 30 minutes. ஆனால் இங்கே மினிட்ஸில் இருக்குது, நம்ம ஹவருக்கு மாற்றணும். ஓகேவா? ஸோ 1/2 அரை மணி நேரம். ஓகேவா? ஸோ ஹாஃப். ஸோ 2 மேலே போச்சு அப்படின்னா 80. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 80 km/h. ஓகேவா? ரேஷியோ மெத்தடில் சால்வ் பண்ணலாம். டிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டாக இருந்தால்
ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டைம். இப்போ லாஸ்ட் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா டைம் கேட்டிருந்தாங்க, இந்த கொஸ்டினில் ஸ்பீடு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 2 டைம் கொடுத்துருக்காங்களா, ஸோ டைம் ரேஷியோ எடுக்கலாம். T1 T2 40 30. இதோட ரேஷியோ என்ன, ஸ்பீட் ரேஷியோ என்னவா இருக்கும், S1 S2 3:4. அப்படி இதோட இன்வர்ஸாக இருந்திருக்குமா, 3:4. ஃபர்ஸ்ட் ஸ்பீட் என்ன, இனிஷியல் ஸ்பீட் என்ன, 60 km/h. ஓகேவா? இதுதான் இனிஷியல் ஸ்பீடு. கரெக்டா? ஸோ இப்போ அந்த 3 பார்ட் தான் இந்த 60 km/h. ஓகே, 3 பார்ட் 60 km அப்படின்னா 4 பார்ட்ஸ் என்ன, 1 பார்ட் என்ன வரும், 20 km/h வருமா? ஸோ அப்போ 4 பார்ட்ஸ் 80. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 80 km/h. நம்ம கான்செப்டில் தெளிவாக இருந்தோம் அப்படின்னா அந்த ஃபார்முலா அப்ரோச் தேவையில்லை, டேரெக்டாக இந்த மாதிரி சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? 5th sum, the ratio between the speeds of 2 cars is 5:8. If the first car covers 200 km in 2 hours, find the speed of the second car. கொஷினில் 2 காரோட ஸ்பீட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ S1 S2ன்னு எடுத்துக்கலாம். 5:8. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கார் 200 km டிஸ்டன்ஸை 2 மணி நேரத்தில் கிராஸ் பண்ணிடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்பீட் கண்டுபிடிச்சிடலாமா, 200 / 2 100. ஸோ ஃபர்ஸ்ட் காரோட ஸ்பீட் என்ன, 100 km/h. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 5 பார்ட்ஸ் தான் 100 km/h. ஓகேவா? ஸோ இப்போ 1 பார்ட் என்ன, 20 km/h. செகண்ட் காரோடது, செகண்ட் கார் எவ்வளோ பார்ட்ஸ் இருக்கு, 8 பார்ட்ஸ் இருக்குதா? ஸோ 8 × 20. ஸோ இப்போ ஆன்சர் 160 km/h. ரொம்ப ஈஸியான சம் தான். நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணுவோம். 6th sum, a car moving at a speed of 75 km/h covers certain distance in 2 hours. If its speed is reduced by 15 km/h, in what time it will cover the same distance? கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 75 km/h 2 hours ட்ராவல் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா, 75 × 2. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, if its speed is reduced by 15 km/h. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் போனதை விட செகண்ட் எவ்வளோ கம்மியாக போகுது, 15 km கம்மியாக போகுது. ஸோ 75 - 15 போகுது. ஓகேவா? 15 km கம்மியாக போகுது ஃபர்ஸ்ட் போனதை விட, அதுதான் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரெடியூஸ்டு பை. ஓகே, ஸோ 15 km டேரெக்டாக எடுத்துறாதீங்க, 75 வந்து 15 மைனஸ் பண்ணி தான் எடுக்கணும். ஓகே, 60 km/h. இப்போ இந்த 150 km 60 km/h போனால் எவ்வளோ நேரம் ஆகும்? ஓகேவா? கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2.5. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து 2.5 மணி நேரம். மினிட்ஸில் எழுதணும் அப்படின்னா 150 minutes. இந்த சம்ம கான்செப்ட் வச்சு எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு பாருங்க. ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்க, 75. இது S1. ஸ்பீட் என்ன, அதில் 15 ரெடியூஸ் ஆயிரும். ஸோ 60. ஓகேவா? கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 5:4. எப்படி இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குமா, 4:5. ஃபர்ஸ்ட் கேஸில் டைம் என்ன, 2 hours. அப்போ இந்த 4 பார்ட் தான் 2 part. 4 part. அப்போ 1 part என்ன, 0.5 hours. ஓகேவா? அதாவது 30 minutes. ஓகேவா? 1 part 5 × 30 150 minutes. ஸோ இப்போ ஆன்சர் 150 minutes. ஓகேவா? இந்த சம்மோட ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நடத்தின சம்மில் இல்லை இந்த கான்செப்டில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செஷனில் இந்த கான்செப்டை அகைன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.